சர்வதேச ரீதியில பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருந்த முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அவர்களினுடைய கைது தொடர்பான வழக்கு விசாரணைகள் இன்றைய தினம் எடுத்துக் கொள்ளப்பட்டிருந்த நிலைமையில அவருக்கு பிணை கிடைத்ததா இல்லையா என்றுதான் எல்லாருடைய ஒரு பெரிய கேள்வியாக இருக்கின்றது. அது மட்டுமல்லாமல் நீதிமன்ற வளாகத்தில் நடந்தது, ரணில் விக்ரமசிங்க அவர்கள் அங்கு நேரடியாகவே வருகை தந்திருந்தாரா என்கின்ற கேள்விகளும் பலருக்கு இருக்கின்றன. அந்த வகையில் நீதிமன்றத்தில் என்ன நடந்தது, தற்பொழுது என்ன நடந்து கொண்டிருக்கின்றது, ரணில் விக்ரமசிங்க அவர்களுக்கு பிணை கிடைத்திருக்கிறதா இல்லையா என்று சொல்லி தீர்க்கமான முடிவுகளை இந்த காணொளியில் நாங்கள் பார்க்கலாம். வணக்கம், நான் உங்கள் சங்கவி. வீடியோவை பார்த்து கொண்டிருக்கிற நீங்க யாராவது இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்து கொண்டிருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பதான் நான் போடுகின்ற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ஸ் வரும். முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அவர்களினுடைய கைதினை தொடர்ந்து 26ஆம் தேதி வரைக்கும் விளக்கமறையில் வைக்கப்பட்டிருந்த அவரினுடைய வழக்கு விசாரணை ஆகஸ்ட் மாதம் 26ஆம் தேதி ஆகிய இன்றைய தினம் மதியம் 1 மணிக்கு விசாரணைக்காக நீதிமன்றத்துக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. கொழும்பு கோட்டை நீதவான் நீதிமன்றத்தில் நீதவான் நிலு புலி லங்காபுர முன்னிலையில இந்த வழக்கு விசாரணைக்காக எடுத்துக் கொள்ளப்பட்டது. நான் ஆரம்பத்திலேயே சொல்லியிருந்தது போல, அதாவது இதற்கு முன்னைய காணொலியில் சொல்லியிருந்தது போல, ரணில் விக்ரமசிங்க அவர்கள் அவருடைய உடல்நிலை காரணமாக நேரடியாக அவர் வருகை தரவில்லை. மாறாக ஜூம் தொழில்நுட்பம் ஊடாக அவர் அந்த வழக்கு விசாரணைகளில் ஈடுபட்டிருந்தார். இதனூடாக அந்த வழக்கு விசாரணைகளை ஆரம்பித்திருந்தார்கள். அதன் பிறகு பாத்தீங்கன்னா ஜனாதிபதி சட்டத்தரணிகள் குறிப்பாக ரணில் விக்ரமசிங்க அவர்களினுடைய சார்பில் முன்னிலையாக இருந்தவர்கள் ஜனாதிபதி சட்டத்தரணி திலக் மாரப்பன மற்றும் அனுஜ பிரேமரத்ன, உபுல் ஜெயசூரிய மற்றும் அலி சப்ரி மற்றும் வழக்கறிஞர்கள் என்று சொல்லி நிறைய பேர் உட்பட இவர்கள் எல்லாருமே பாத்தீங்கன்னா ரணில் விக்ரமசிங்க அவர்கள் சார்பிலே நீதிமன்றத்திலே முன்னிலையாக இருந்தார்கள். உண்மைக்குமே இன்றைக்கு இந்த நீதிமன்ற வளாகம் என்றது வழக்கறிஞர்களினால நிரம்பி இருந்தது என்றுதான் சொல்ல வேண்டும். அது மட்டுமல்லாமல் ரணில் விக்ரமசிங்க அவர்கள் சார்பில் இந்த நபர்கள் முன்னிலையாக இருந்தார்கள் என்றால், இன்னொரு பக்கம் குறிப்பாக குற்றப்புலனாய்வு திணைக்களம் சார்பாக அல்லது சட்டமா அதிபர் சார்பாக திலீவோ பீரிஸ் அவர்கள் முன்னிலையாக இருந்தார். ஆகவே இந்த நிலைமையில ரணில் தரப்பினர் அவருக்கு பிணை கிடைக்க வேண்டும் என்பதிலே கவனம் செலுத்தியிருந்தனர். அதே சமயம் சட்டமா அதிபர் சார்பாக முன்னிலையாக இருந்த சட்டத்தரணி அவருக்கு பிணை வழங்கக்கூடாது என்றதுல மும்முரமாக இருந்தார். இவ்வாறான ஒரு வாத பிரதிவாதங்களுக்கு மத்தியிலே நீதிமன்றத்துக்கு முன்பாகவும் பல போராட்டங்கள் நடைபெற்றுக் கொண்டிருந்தது. குறிப்பாக அந்த போராட்டத்தில் ஈடுபட்டு வரக்கூடிய குழுவினர் அந்த பகுதியில் பாதுகாப்புக்காக நின்ற போலீசார் மீது தாக்குதல்களை நடத்தியிருக்கின்றார்கள். குறிப்பாக போத்தல்களினால் எறிந்து தங்களினுடைய தாக்குதல்களை நடத்தியிருக்கின்றார்கள். அந்த தாக்குதலில் ஒரு போலீசாருக்கு முகத்திலே பலத்த காயங்கள் எல்லாமே ஏற்பட்டிருக்கின்றது. இவ்வாறான ஒரு சூழ்நிலை பதற்றமான சூழ்நிலை நீதிமன்ற வளாகத்துக்கு முன்பாக ஏற்பட்டதை அடுத்து போலீசாரும் பாத்தீங்கன்னா உடனடியாகவே அந்த நிலைமையை தங்களுடைய கட்டுக்குள் கொண்டு வந்திருக்கின்றார்கள். குறிப்பாக இந்த நிலவரத்தை கட்டுக்குள் கொண்டு வருவதற்காக அவர்கள் பாத்தீங்கன்னு சொன்னால் களத்துக்கு நீர்த்தாரை பிரயோக வண்டிகளையும் உடனடியாகவே கொண்டு வந்திருக்கின்றார்கள். ஏதாவது ஒரு பிரச்சனை இன்னுமே மும்முரமாக சென்றால் அவற்றை பிரயோகப்படுத்துவதற்கு அப்படி என்று சொல்லி, ஆகவே இந்த ஒரு நிலைமையில அந்த ஒரு இடத்துல பாத்தீங்கன்னு சொன்னால் பாதுகாப்பு இன்னுமே பலப்படுத்தப்பட்டிருக்கின்றது. ஆரம்பத்திலேயே பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டிருந்தது. ஆனால் தற்பொழுது பாத்தீங்கன்னா இந்த வழக்கு விசாரணைகளின் பொழுது ஏற்பட்ட அந்த ஒரு கலவர நிலைமைகளினால மேலுமே பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டிருந்திருக்கின்றது. அதன் பிறகு பாத்தீங்கன்னு சொன்னால் நீதிமன்ற வளாகத்தில் பல அரசியல் பிரமுகர்கள், குறிப்பாக எதிர்க்கட்சி தலைவரான சஜித் பிரேமதாஸ் அவர்கள் உட்பட, அது மட்டுமின்றி நாடாளுமன்ற உறுப்பினரான நாமல் ராஜபக்ஷ உட்பட பலர் அந்த நீதிமன்ற வளாகத்துக்கு வருகை தந்திருந்தார்கள். இந்த ஒரு வழக்கு விசாரணையிலே தாங்களுமே கலந்து கொள்வதற்காக அல்லது அவற்றை நேரடியாக பார்ப்பதற்காக என்று சொல்லி எல்லாருமே வருகை தந்திருந்தார்கள். இதற்கெல்லாம் மத்தியில் தான் இந்த ஒரு வழக்கு விசாரணை இன்றைய தினம் ஆரம்பமாக இருந்தது. உண்மைக்குமே எல்லாருமே எதிர்பார்த்து கொண்டிருந்தார்கள் இந்த நீதிமன்ற வளாகத்துக்குள்ளே நடக்க போகின்றது, என்ன தீர்ப்பு வழங்கப்பட போகின்றது அப்படின்னு சொல்லி. இந்த ஒரு நேரத்தில் ஏற்கனவே ரணில் விக்ரமசிங்க அவர்களினுடைய சார்பாக அல்லது அவர்களுடைய பக்கத்தில் இருந்து வெளியான ஒரு ஆதாரம் அல்லது தங்களுக்கு சார்பாக எடுத்து வைத்த ஒரு நகர்வு அப்படின்னு சொல்லி கூட சொல்ல முடியும். அதாவது அவர் மேல் என்ன குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டதோ, ஒரு 10 அதிகாரிகள் உட்பட அவர் ஒரு உத்தியோகபூர்வ பயணத்தினை, அதாவது தனிப்பட்ட பயணத்தினை உத்தியோகபூர்வ பயணமாக மாற்றி அவர் பொது பணத்தினை பயன்படுத்தி இருக்கின்றார் என்று சொல்லி அவர் மீது சுட்டிக்காட்டப்பட்ட அந்த குற்றச்சாட்டுக்கு அவர்கள் தரப்பில் இருந்து கொடுக்கப்பட்ட ஒரு சான்று என்றது அல்லது அதனை எதிர்த்து அவர்கள் முன்வைத்த சான்று என்றது அந்த ஒரு அழைப்பு கடிதம், வால்வர்ஹாம்ப்டன் பல்கலைக்கழக
அலுவலகத்திலிருந்து அவர்களுக்கு வழங்கப்பட்ட அந்த ஒரு அழைப்பு கடிதம். ஆனால் அதனை நீங்கள் ஒன்று கவனித்திருப்பீர்கள், இவ்வளவு காலமாக அவர்கள் அதனை வெளிவிடாமல், அதாவது இந்த குற்றச்சாட்டு எப்பொழுதோ முன்வைக்கப்பட்டு விட்டது. கிட்டத்தட்ட 1-2 மாதங்களுக்கு முன்பாகவே இந்த பிரச்சனைகள் வெளியே வந்திருந்தன. ஆனால் அப்போதெல்லாம் அவர்கள் இந்த கடிதத்தினை வெளியிடாமல் தற்பொழுது நீதிமன்ற பிரச்சனை என்று சொல்லி வருகின்ற பொழுது, அதுவும் குறிப்பாக ரணில் விக்ரமசிங்க அவர்கள் கைது செய்ததன் பின்னராகத்தான் அந்த ஒரு கடிதத்தினை அவர்கள் வெளியிட்டிருந்தார்கள். ஆகவே இந்த ஒரு கடிதத்தை பொறுத்த வரைக்கும் இது சட்டபூர்வமான, அதாவது அந்த அதிகார அழைப்பு பத்திரத்தினுடைய சட்டபூர்வ தன்மை இன்னமுமே உறுதிப்படுத்தப்படவில்லை அப்படி என்று சொல்லி சட்டமா அதிபர் சார்பாக அங்கு முன்னிலையாகி இருந்த சட்டத்தரணி திலீப பீரிஸ் அவர்கள் நீதிமன்றத்துக்கு தெரிவித்திருக்கின்றார். அது மட்டுமல்லாமல் அந்த கடிதம் சட்டப்படி ஏற்றுக்கொள்ள முடியாதது. ஆகவே இதனை நீங்கள் கருத்திலே கொண்டு இந்த வழக்கு முடியும் வரைக்கும் அவருக்கு பிணை வழங்கக்கூடாது, முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அவர்களுக்கு பிணை வழங்கக்கூடாது என்றுதான் அவருடைய ஒரு வாதமாக இருந்தது. அதாவது இந்த ஒரு விடயத்தினை வலியுறுத்தி அவர் அந்த பிணையினை வழங்கக்கூடாது என்றதை நீதிமன்றத்திலே குறிப்பிட்டிருந்தார். அதே சமயம் பாத்தீங்கன்னு சொன்னால் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அவர்கள் சார்பாக அந்த நீதிமன்றத்திலே முன்னிலையாகி இருந்த சட்டத்தரணிகளும் கூட பல விடயங்களை அவர்கள் முன்வைத்திருந்தார்கள். அதில் குறிப்பாக அவர்களுக்கு சாதகமாக அமைந்த ஒரு சூழ்நிலை என்றது ரணில் விக்ரமசிங்க அவர்களினுடைய உடல்நிலை தான். ஆகவே அது தொடர்பான அவர்களுடைய மருத்துவ அறிக்கைகள், அந்த விவரங்களையுமே அவர்கள் நீதிமன்றத்திலே முன்வைத்திருக்கின்றார்கள். குறிப்பாக அவர்களுடைய உயிருக்கு ஆபத்து இருக்கின்றது, அவர் இன்னமுமே மருத்துவமனையில் தான் இருக்கின்றார், சிகிச்சை பெற்றுக் கொண்டு வருகின்றார். ஆகவே இவற்றையெல்லாம் நீங்கள் கருத்தில் கொண்டு அவருக்கு பிணை வழங்க வேண்டும் என்றது ரணில் விக்ரமசிங்க அவர்களினுடைய தரப்பு வாதமாக இருந்தது. ஆகவே இவ்வாறான ஒரு நீண்ட வாத பிரதிவாதங்களுக்கு மத்தியில தான் பொது சொத்துக்கள் சட்டத்தின் கீழ் கடந்த 22ஆம் தேதி கைது செய்யப்பட்ட ரணில் விக்ரமசிங்க அவர்கள், அதாவது பின்னராக 26ஆம் தேதி வரைக்கும், இன்றைய தினம் வரைக்கும் விளக்கமறையில் வைக்கப்பட்ட அவருக்கு பாத்தீங்கன்னா தற்பொழுது பிணையில் செல்லும்படியாக உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கின்றது. குறிப்பாக 5 மில்லியன் ரூபாய் மதிப்புள்ள 3 சரீர பிணைகள்ல அவருக்கு பிணை வழங்கி நீதிமன்றம் உத்தரவினை பிறப்பித்திருக்கின்றது. குறிப்பாக இந்த ஒரு உத்தரவுன்றது ஆரம்பத்திலே நான் சொன்னதுபடி அந்த வாத பிரதிவாதங்கள் என்றது ஒரு புறமாக இருந்தாலும் அந்த மருத்துவ அறிக்கைகளினுடைய அடிப்படையில் அவர்களுடைய வயது காரணமாக அவருக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாவற்றையுமே அடிப்படையாக வைத்துக் கொண்டுதான் இந்த ஒரு முடிவினை நீதிபதி அவர்கள் அறிவித்திருக்கின்றார். அது மட்டுமல்லாமல் இந்த வழக்கு விசாரணை மீண்டுமாக அக்டோபர் மாதம் 29ஆம் தேதிக்கு மீண்டுமாக எடுத்துக் கொள்ளப்பட இருக்கின்றது. ஆகவே அன்றைய நாள் வரைக்கும் இந்த வழக்கு விசாரணை ஒத்திவைக்கப்பட்டிருக்கின்றது. உண்மைக்குமே சொல்ல போனால் இந்த வாத பிரதிவாதங்களுக்கு மத்தியில் ரணில் விக்ரமசிங்க அவர்கள் சார்பாக முன்னிலையாகி இருந்த சட்டத்தரணிகள் சொன்ன விடயம் என்றது அதாவது நீங்கள் வெளி தோற்றத்தை ஒருவரை பார்க்கின்ற பொழுது அவருக்குள்ளே இருக்கக்கூடிய கடுமையான நோய் நிலைமைகள் என்றதை உங்களால் பார்க்க முடியாது. ஆகவே இப்படியான பிரச்சனைகள் வருகின்ற பொழுது அவருக்கு நோய் நிலைமைகள் இருக்கின்றது என்றதை நீங்கள் ஒரு காரணமாக எடுக்க வேண்டும் என்றதை அவர்களை அங்கே சுட்டிக்காட்டி இருக்கின்றார்கள். ஆகவே இவ்வாறான ஒரு பாரிய பரபரப்பான சூழ்நிலையில சரி அவருக்கு பிணை வழங்கப்படுமா இல்லையா என்று சொல்லி மக்கள் எதிர்பார்த்த நேரத்தில் பிணை வழங்கப்பட்டு விட்டது. இப்பொழுது பிரச்சனையெல்லாம் முடிந்து விட்டது தானே என்று கேட்டீர்கள் என்றால், அங்கு நடந்த அந்த போராட்டத்தில் போது ரணில் விக்ரமசிங்க அவர்களுக்கு சார்பாக மக்கள் அங்கே கலவரத்தில் ஈடுபட்டிருந்தார்களா என்று கேட்டால் இல்லை. தற்பொழுதைய அரசாங்கத்துக்கு எதிராகவுமே அவர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டிருந்தார்கள். ஏனென்றால் கோட்டா கோஹோம் எனப்படக்கூடிய ஒரு போராட்டத்தை யாருமே மறந்திருக்க மாட்டோம். அந்த மாதிரியாக இன்றைய இந்த கலவரத்தில் பலர் அந்த பதாகைகளை, அதாவது அனுர கோஹோம் அப்படின்னு சொல்லி, ஏகேடி கோகம அப்படின்னு சொல்லி பல பதாகைகளை அங்கே காணக்கூடியதாக இருந்தது. இவ்வாறான போராட்டங்களும் முன்னெடுக்கப்பட்டிருந்தது. அது மட்டுமல்லாமல் பிணை கிடைத்தவுடன் இது முடியாது, இனித்தான் ஆரம்பிப்போம் அப்படி என்று சொல்லி ஐக்கிய மக்கள் சக்தியினுடைய நாடாளுமன்ற உறுப்பினரான ரஞ்சித் மதும பண்டார அவர்கள் தெரிவித்திருக்கின்றார். குறிப்பாக அனுர அரசை நாங்கள் வீட்டுக்கு அனுப்பும் வேலையில் தீவிரமாக ஈடுபடுவோம் என்கின்றதனை அவர் குறிப்பிட்டிருக்கின்றார். ஏனென்றால் ஜேவிபியினர் என்றது பல பாரிய குற்றச்சாட்டுகளில் ஈடுபட்டவர்கள். ஆகவே அவர்களினுடைய குற்றச்செயல்களுக்கு எதிராகவும் வழக்குகள் தொடரப்படும், அவர்களை நாங்கள் வீட்டுக்கு அனுப்பும் வேலையிலே தீவிரமாக செயற்படுவோம் என்கின்ற மாதிரியாக அவர் தன்னுடைய கருத்துக்களை சொல்லியிருக்கின்றார். ஆகவே பார்க்கலாம் இது எந்த மாதிரியான சூழ்நிலைகளை கொண்டு வரப்போகின்றது, என்ன மாதிரியான அரசியல் மாற்றங்கள் நிகழப்போகின்றது என்றதை நாங்கள் பொறுத்திருந்து பார்க்கலாம். ரணில் விக்ரமசிங்க அவர்களுக்கு பிணை வழங்கப்பட்ட தொடர்பாக உங்களுடைய கருத்து என்னன்றதை கருத்து பரவலை பகிர்ந்து கொள்ளுங்கள். இந்த காணொலி உங்களுக்கு பயனுள்ளதாக அமைந்தால் லைக் பண்ணுங்க. அது மட்டுமல்லாமல் ரணில் விவரம் தொடர்பாக உங்களிடம் யாராவது எதுவும் கேட்டுக்கொண்டால் இந்த காணொலியை அவர்களுக்கு நீங்கள் பகிர்ந்து கொள்ளுங்கள். இதே மாதிரியாக மற்றொரு காணொலியில் நான் உங்களை சந்திக்கிறேன்.